delivering smiles all around the professional careers. Reach us to reach them. சார், இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி பட் இன்னுமே கூட்டணி கன்ஃபார்ம் ஆகலை சார். என்ன ஸ்டேட்டஸ்? நேற்று நிர்மலா சீதாராமன் கார்கேயை கிண்டல் பண்ணியிருக்காங்க. என்ன கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்னு ராஜ்யசபாவில் கிண்டல் பண்ணியிருக்காங்க. திமுக கூட்டணி இருக்கா இல்லையான்னு. விஜய் நேற்று கட்டடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. நான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டேன். இல்லை விஜயோட சேர்றதுன்னா சேர்ந்து நின்று காட்டுங்களேன், ஜெயிச்சு தான் காட்டுங்களேன் பார்ப்போம். அப்போது அதுக்காக தான் உங்களை இந்த ஒரு பொது நோக்கத்துக்காக சேர்த்துருக்குறாங்க. இந்த பொது நோக்கத்தில் காங்கிரஸுக்கு அக்கறை இருக்குதா இல்லையான்றதான் இப்போ கேள்வி. ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பயங்கரமாக பேசுகிறாரு, புழக்கிறாரு. இங்கே அடியறுப்பு வேலை செய்கிறாங்க அவர் கூடயே இருக்கிற 2-3 பேர். ஆதவ அர்ஜுனாவுக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் எந்த வேறுபாடும் இல்லையா? 2 பேருமே வியூக வகுப்பாளர்கள் தானே 2 பேரும். இப்படி ஒரு 3 பேரை கூட வச்சுருந்தாருன்னா ராகுல் காந்தி உருப்படுறதுக்கான வாய்ப்பு ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் இந்த பேசுகிறவங்க ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் பிஜேபியின் ஏஜென்ட்டுகள். ஒரு வேடிக்கை கேட்குறாங்க, சும்மா சொல்லல. பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட்டை குருமூர்த்தி ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த கருத்து அதை பற்றி யோசிக்கணுமா வேண்டாமா? அதை பற்றி யோசனை இல்லாமல் நான் கேட்பேன் அப்படின்னா அது ராகுல் காந்தியாக இருந்தா என்ன, எந்த காந்தியாக இருந்தா என்ன? இவங்க பண்ணக்கூடிய குட்டிகளாட்டா. அதனால் திமுகவுக்கு ஏற்படும் பாதிப்புன்னு இதை நம்ம பார்க்கக்கூடாது. மாறாக இப்போ இவ்வளோ குரூசியலான டைம்லையும் அவங்க எல்லா இடத்துலையும் அடி வாங்கி கந்தலாக இருக்கிற நேரத்துலையும் இங்கேயும் அந்த வேலையை செய்கிறாங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யணும்னா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டாக்க காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றத்தை ஒரு வாட்டியாவது கண்ணால் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமூக செயற்பாட்டாளர் திரு மருதன் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸ் அவங்களுக்கு நாடு முழுக்க எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் இருக்குது. பட் இன்னுமே கூட்டணி கன்ஃபார்ம் ஆகலை சார். என்ன ஸ்டேட்டஸ்? நேற்று நிர்மலா சீதாராமன் கார்கேயை கிண்டல் பண்ணியிருக்காங்க. என்ன கூட்டணி இருக்கா இல்லையா அப்படின்னு ராஜ்யசபாவில் கிண்டல் பண்ணியிருக்காங்க. திமுக கூட்டணி இருக்கா இல்லையான்னு. விஜய் நேற்று கட்டடிச்சிருக்காரு பார்த்தீங்களா. நான் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போட்டேன். அது கூட்டணிகளுக்கு நடுவில் ஒரு பேச்சு வரல மாதிரி இருக்கு. ஆனால் அவர் இடத்துல ஒன்றும் வெடிக்கலை. அது விக்கிரவாண்டியிலே போட்டார், இது வரைக்கும் ஒன்றும் வெடிக்கலை. அவர் காங்கிரஸில் இந்த திமுக கூட்டணியில் வெடிக்கிறத சொல்கிறாரு. காங்கிரஸில் ஒரு 3-4 பேர் அவங்க தொடர்ந்து இதை பேசிகிட்ருக்குறாங்க. மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, அப்புறம் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த 3 பேரும் இதை பேசிகிட்ருக்குறாங்க. அப்புறம் அந்த சோடங்கர் ஆமாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது 2 பாயிண்ட் அவங்க சொல்கிறது, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு ஒன்று. ரெண்டாவது இன்னும் பேச்சுவார்த்தை குழு அமைக்கல திமுக, எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை குழுன்றது யாரும் எந்த கட்சியிலையும் அதிமுகவில் எடப்பாடியே அமைக்கலை. பாஜகவுக்கே அடிமையாக இருக்கக்கூடிய எடப்பாடியே கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இவங்க முன்னாலேயே அமைச்சிட்டு நீ ஏன் அமைக்கலைன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ 22ன்னு அவர் முதல்வர் சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் இந்தியா டுடே கான்க்ளேவில் கூட்டணி ஆட்சியெல்லாம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது, இது காங்கிரஸுக்கே தெரியும் அப்படின்னு தீர்த்து விட்டார். அதை அதுக்கப்புறமா இந்த அம்மையார் ஜோதிமணி அது அவர் கருத்து. நாங்கள் பேச்சுவார்த்தையின் போது அதை பற்றி பேசுவோம், பேச்சுவார்த்தையே கிடையாது, அதை பற்றி முடிச்சாச்சு அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க செய்கிறாங்க. நேற்று பிரவீன் சக்கரவர்த்தி தான் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டு காங்கிரஸில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இதை இந்த மாதிரி விரும்புகிறாங்க, கூட்டணி ஆட்சி. ஆமாம் விரும்புகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன யூனிக்காக இருக்குது, இங்கெல்லாம் கூட்டணி ஆட்சி இருக்குது இல்லை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் என்ன அப்படின்லாம் அவர் கேட்டிருக்கிறார். நியாயமான கேள்வியா சார்? அந்த கேள்வி நியாயமானதா? அதில் உள்ள கேள்வியோட நியாயத்தை பல கோணத்தில் பேசணும். முதல் கோணம் என்ன அப்படின்னாக்கா, நான் என்ன சொல்ல வரேன், எதுக்கு கூட்டணி ஆச்சு? பவரை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஒரு பெரிய கட்சி, எதுக்காக ஷேர் பண்ணோம்? இல்லை அதான், நாங்கள் ஒரு பெரிய கட்சி இருக்குன்னு ஆட்சியில் இருந்த கட்சி, இன்னைக்கு நாங்கள் எங்களுக்கான வளர்ச்சியை தேட வேண்டாமா? இல்லை நான் என்ன சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். இவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னாக்கா அவங்க தான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எதுக்காக கூட்டணி கேட்குறீங்க? காங்கிரஸ்காரங்க அதுக்கு என்ன தெரியுமா விளக்கம் சொல்கிறாங்க? அப்போ தான் கட்சியை வளர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, கட்சியை வளர்த்து ஆட்சியை பிடிச்ச பிறகு பதவி கிடைக்கும்னு. இவங்களுக்கு பதவியை கொடுத்த பிறகு கட்சியை வளர்ப்பேன், இது செந்தில் மலையை தூக்கி வைக்கிறதுக்கு டிக்கெட் போட்டு அதை தூக்கி வைங்க நான் தூக்குறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இது இருக்குது. நேற்று விஜய் இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. இவங்க எல்லாத்துக்கும் அனைவரும் சேர்ந்து போவோன்றாங்க, வருமானத்தை மட்டும் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ அதிலிருந்து விஜய் தெளிவாக என்ன சொல்கிறாருன்னா, என் கூட வந்தீங்கன்னா அடிக்கிற கொள்ளையை பிரித்து கொடுப்பேன்
திமுகவில் கொடுக்க மாட்டேன்றாங்க. அதானே அர்த்தம் அதுக்கு? அவர் அப்படியா சார் சொல்கிறாரு? அவர் வந்து வேற என்ன சொன்னார்? இப்படி காமிக்கிறார். இதை வந்து அவங்க மட்டுமே எடுத்துக்குவாங்களாம், நான் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா என்ன, அடிக்கிறக்குள்ள பர்சன்டேஜ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவங்க கேட்குறதும் அதுக்காக தான் கேட்குறாங்க. இப்போது ஒரு அமைச்சரவையில் பங்கு வேணும் அப்படின்னு சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு ஆட்சியில் என்னென்ன விஷயங்கள்லாம் சரியாக செய்யலை, இதெல்லாம் அதனால தான் நாங்கள் அமைச்சரவையில் இருந்து மக்களுக்கு நல்ல முறையில் தொண்டாற்றணுன்றதுக்காக தான் நாங்கள் கேட்குறோம். அப்படி யாராவது சொல்லி கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? இல்லை, அவங்க கட்சி வளர்க்கணும், அதிகாரத்தில் பங்கு வேணும் தான். கட்சியை வளர்க்குறது உங்கள் பிரச்சனை. கட்சியை வளர்க்குறதுக்கு மக்கள்கிட்ட வேலை செய்யணும். மந்திரி பதவியை வச்சு கட்சி வளர்க்க முடியாது. நான் சொல்கிறது புரியுதா? ஆமாம், இப்போ எஸ்ஐஆர் வந்துருக்குது, கீழே போய் வேலை பார்க்குறாங்க. திமுககாரங்களும் வேலை பார்க்குறாங்க, அதிமுககாரங்களும் வேலை பார்க்குறான். காங்கிரஸ்காரங்களை எங்கேயா கண்ணால் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? காங்கிரஸ்னு ஒரு கட்சியை ரோட்டில் யாராவது காங்கிரஸ் துண்டு போட்டு ஒரு ரேஷன் கடைக்கு, ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் உங்கள் வயசில் நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இல்லை. அப்புறம் என்ன அடிப்படையில் உங்களுக்கு வந்து எனக்கு பங்கு சீட்டு அதிகம் வேணும், பதவி அதிகம் வேணும்னு கேட்குறது? அப்போ என்னென்னா எதுவும் செய்ய மாட்டாங்க. இவங்களை முதுகில் தூக்கின்னு போய் ஜெயிக்க வைக்கணும். என்ன, ரோட்டில் வந்து வேலை பார்க்கணும், அவங்களுக்கு பூத்துலேயும் உட்காந்து ஏஜெண்டாக உட்காந்து வேலை பார்க்கணும். எல்லாம் பார்த்து இவங்களை பண்ண பிறகு இவங்க மந்திரி போஸ்ட்டு கேட்பாங்க. இவங்களுக்கு வந்து மந்திரி போஸ்ட்டும் கொடுக்கணும். இதுதான் காங்கிரஸினுடைய மனோபாவம். காங்கிரஸ்னு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கிடையாதுங்க ஆக்சுவலாக. இல்லை, தனிச்சு நின்று அவங்க ஒரு முறை 3% வாக்கில் வாங்கியிருக்காங்களா சார்? சரி, இப்போ எவ்வளோ வாங்குறாங்கன்னு பார்ப்போம். காங்கிரஸ் 3% வாங்கியிருக்காங்க, 3% வந்திருக்கிறாங்க. பல இடங்களில் அதுதான் நடந்திருக்குது. இப்போ தனியாக நின்னாக்க எவ்வளோ வரும்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. திமுககாரங்களுக்கு கூட இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு பிரச்சனை என்னென்னா, 100 ஓட்டு 200 ஓட்டு 500 ஓட்டில் கூட தோற்றுருவாங்க. அதனால் கழுத குதிரையாக இருந்தாலும் பிடிச்சி போட்டு வைப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லை, பிரேமலதா படுத்துகிற பாடு பார்க்குறீங்கள, அந்த அம்மாவுக்கு உங்கள் கொள்கை என்ன அப்படின்னு கேட்டாக்க 5 பெருசா 6 பெருசா, எது பெருசோ அதுதான் எங்கள் கொள்கை அப்படின்றது தான். யார் சீட்டு கூட கொடுக்குறாங்களோ அதான் எங்கள் கொள்கை, எங்கள் கதவு எல்லா பக்கமும் திறந்துருக்குன்றது தான் அவங்களுடைய கருத்து. அந்த அம்மாவையும் சரி இருக்கட்டும், இதுக்கு ஏதாவது 1/2% ஓட்டு இருந்தாக்க அதை விடுவானேன்ற மாதிரி இருக்குது. அந்த கணக்கில் காங்கிரஸ்காரங்க பேசுகிறாங்க. இது இல்லாமல் ஒரு மித் ஒன்று இருக்குது. காங்கிரஸ் இருந்தால் தான் சிறுபான்மை மக்கள் வந்து நம்புவாங்க பிஜேபி எதிர்ப்புன்னு அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. சரிண்ணா, இதை தாண்டி இப்போ டெல்லியில் நடந்த எலெக்ஷன் அப்போ ஆம் ஆத்மி கூட கூட்டணி வைக்கல, அதனால தான் உங்களுக்கு இந்த ஸ்டேட்டுன்னு காங்கிரஸ் சொல்லியிருந்தாங்கல்ல சார், அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். இல்லை, ஒருவேளை அவங்க கூட கூட்டணி இல்லைன்னா தோத்துட்டாங்கன்னா? இல்லை, அதான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் அது எதுவும் நடக்காது. ஒருவேளை அப்படி நடக்கிறதா இருந்தாலும், நமக்கு இது வரைக்கும் பல வல்லுநர்கள் சொல்கிற கருத்திலிருந்தும் எனக்கு தெரிஞ்சதிலிருந்தும் தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரியில் திருநெல்வேலியில் அவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது. மற்றபடி வேற எங்கேயும் ஒன்றும் இல்லை. அது மொத்தமாக கூட்டினா 1% 1.5% அப்படி அது மாதிரி வரப்போகுது. அந்த மக்களுக்கு தெரியும் சிறுபான்மைக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. ஏன் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு எனக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச பிரச்சனை திருப்பரங்குன்றம் பிரச்சனை இல்லையா? அது இஸ்லாமிய மக்கள் இல்லாத பிரச்சனையை மக்கள் நல்லிணக்கமாக வாழற இடத்துல, ஒரு பிரச்சனையும் இல்லாத இடத்துல அவன் கிளப்பிட்டு இருக்கிறான். விசிகா, சிபிஐ, சிபிஎம் எல்லாரும் ஃபீல்டில் நிற்கிறாங்க. போய் திமுக ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுக்கிறாங்க. கோர்ட்டே இது பண்ணாலும் நான் வந்து அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு. காங்கிரஸ் எங்கே இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். காங்கிரஸ் ஏதாவது பண்ணியிருக்கு? அதுக்கு பண்ணல. இந்த செல்வ பிறந்தகை அவர்கள்லாம் அதை கண்டிச்சுலாம் அறிக்கை யார் வேணால் விடலாம், நானே விடலாம் அறிக்கை. என்ன, நான் இப்போ யூடியூப் சேனலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன், அப்போ எனக்கும் 10 சீட்டு கொடுப்பாங்களான்னு கேட்குறேன். என்ன இது கணக்கு? அறிக்கை யார் வேணால் விடலாம். கட்சின்னு எதுக்கு இருக்குது? ஒரு ரயில் மறியல் நடத்துனாங்க 3 பேர், பார்த்தீங்களா? அது அழகிரி அவர்களுடைய. ஆமாம். இப்போ என்ன ரயில் மறியல் நடத்த சொன்னால் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கையில் கூட கூட்டின்னு வருவேன். என்ன, அதனால் அது ஒரு கட்சின்னுலாம் சொல்ல முடியாது. கிறிஸ்டியன்ஸு திண்டுக்கல்லில் வந்து பெருமாள் கோயில்பட்டின்ற ஒரு ஊரில் அங்கே ஒரு பலகையை நட்டு வச்சு இதை வந்து ஏதோ ஒரு மாரியம்மன் அதுக்கு விளக்கேற்றணும் அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை. கன்னியாகுமரியில் வந்து அதே மாதிரி சர்ச்சில் ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இது ரெண்டும் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக நடவடிக்கை எடுக்குது. நீங்கள் சிறுபான்மைக்காக இருக்கிறேன்றீங்களே, அங்கெல்லாம் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் தான். காங்கிரஸ் அதுக்காக என்ன பண்ணுச்சு? எதுவும் செய்யலை. அதனால் சிறுபான்மை மக்கள்லாம் ஏமாந்து காங்கிரஸ் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்து புரிஞ்சுக்கணுங்க. இப்போது இந்தியா கூட்டணின்றது எதுக்காக அமைக்கப்பட்டது? தேசிய அளவில் பாஜகவை எதிர்த்து வீழ்த்துறது தான் அமைக்கப்பட்டது. இந்தியா கூட்டணி அமைக்கும் போது ஒரு பிரச்சனை வந்தது. காங்கிரஸோடு சேராதீங்க, நம்ம 3வது அணி அமைப்போம் அப்படின்னு மம்தா உள்ளிட்டு பல பேர் பேசுனாங்களா இல்லையா? அப்போது இல்லை 3வது அணியெல்லாம் வேலைக்கு ஆகாது, 2 அணி தான், ராகுல் காந்தி தான் பிரதமர், நம்ம இப்படி தான் சேரணும் என்று முன்மொழிந்து பேசியது யார்? ஸ்டாலின். சரிதானே? ஓகே.
அப்போ அது செஞ்சுருக்காங்க இல்லையா, அது மறந்துடுச்சு அதுக்குள்ளே. அப்போது பிஜேபியை எதிர்க்கணுன்றதுக்காக தான் இந்த கூட்டணி. இதுக்காகத்தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் அடிப்படையே இல்லைன்னாலும் கூட உங்களுக்கு எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு. இப்போ விசிகாவோட நீங்கள் பலசாலிகளா? எனக்கு புரியல. எனக்கு என்னன்னு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து நாங்கள் தான் 3வது இடத்துல இருக்கோம், நாம் தமிழர் 3ன்னு சொல்கிறாங்க, காங்கிரஸ் தான் 3லாம் சொல்லியிருந்தாங்களே சார். அதெல்லாம் சீட்டு கணக்கை வச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தனியாக நின்று சீமான் சொல்கிறாருல்ல, நின்று எத்தனை பர்சன்ட்னு காட்டு, அதுக்கப்புறமா பார்ப்போம். இல்லை விஜயோட சேர்றதுன்னா சேர்த்து நின்று காட்டுங்களேன், ஜெயிச்சு தான் காட்டுங்களேன், பார்ப்போம். அப்போது அதுக்காக தான் உங்களை இந்த ஒரு பொது நோக்கத்துக்காக சேர்த்துருக்குறாங்க. இந்த பொது நோக்கத்தில் காங்கிரஸுக்கு அக்கறை இருக்குதா இல்லையான்றதான் இப்போ கேள்வி. ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் வந்து பயங்கரமாக பேசுகிறாரு, புழக்கிறாரு. இங்கே அடியறுப்பு வேலை செய்கிறாங்க அவர் கூடயே இருக்கிற 2-3 பேர். இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி, அவர் பேர் என்ன, இந்த மாணிக்கம் தாக்கூர், இந்த மாதிரி ஜோதிமணி, இவங்க 3 பேரையும் பார்க்கும்போது எனக்கு யார் ஞாபகம் வருது அப்படின்னா, ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் அந்த புஷி ஆனந்த், அப்புறம் அருண்ராஜ், இவங்க தான் ஞாபகம் வருது. ஆதவ் அர்ஜுனாவுக்கும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் எந்த வேறுபாடும் இல்லையே, 2 பேருமே வியூக வகுப்பாளர்கள் தானே 2 பேரும். என்ன இப்படி ஒரு 3 பேரை கூட வச்சுருந்தாருன்னா ராகுல் காந்தி உருப்படுறதுக்கான வாய்ப்பு ஒன்றும் கிடையாது. இப்போ மேற்கு வங்காளத்தில் இன்றைக்கி காலையில் பேப்பரில் பார்த்துட்டு வரேன். மேற்கு வங்காளத்தில் சிபிஎம்னுடைய அனைத்து இந்திய செயலாளர் பேபி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிஜேபியை வீழ்த்துவதற்கு நாங்கள் வந்து காங்கிரஸோட சமரசம் செய்து கொள்ள தயாராக இருக்கிறோம். மேற்கு வங்க தேர்தலில் காங்கிரஸ் என்ன சொல்கிறது தெரியுமா, அதெல்லாம் முடியாது, எல்லா தொகுதியிலும் நாங்கள் போட்டி போடுறோம். இது வந்து காங்கிரஸ். கேரளாவில் 2 பேரும் சண்டை போடுறாங்க. சரி, இங்கே நம்ம அதாவது மம்தாவுக்கு ஆல்டர்னேட்டிவ் பிஜேபின்னு வராமல் நாம் வந்து மாற்றாக நிற்போம் அப்படின்றது தான் ஒரு சிபிஎம் சொல்கிறது. அதில் அக்கறை காட்டுறாங்களா? மம்தா பானர்ஜி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு ஒரு எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக வாதாடினாங்கல்ல இப்போ சுப்ரீம் கோர்ட்டில். என்ன அவங்க சொன்னது, மைக்ரோ அப்சர்வர்னு பிஜேபி ஆட்சி செய்யும் மாநிலத்திலிருந்து ஒரு 4000-5000 பேரை அனுப்பி வச்சு இங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களை வந்து உரிமையை பறிக்கிறாங்க, குறிப்பாக முஸ்லீம் வாக்காளர்களை நீக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் பேசுகிறாங்க. சரிதானா? பெங்காலில் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 30%க்கு மேலே. ஆமாம். சரி, இந்த வாக்காளர்கள் உரிமையை பறிக்கிறது அப்படின்றது மம்தா பானர்ஜி பிரச்சனையா? இதுக்கு காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? மம்தா பானர்ஜி சீனை போடுறாங்கன்றாங்க காங்கிரஸ். சரி, நீ போடு சீனை. இப்போது முஸ்லீம் வாக்காளர்களுடைய அல்லது வங்காளி வாக்காளர்களுடைய வாக்குரிமையை பறிப்பது, அவன் யாருக்கு வேணால் ஓட்டு போடட்டும், ஓட்டு யாருக்கு போடுறதுன்றது அவங்க தனிப்பட்ட கருத்து, உரிமை. ஒரு குடிமகனுடைய வாக்குரிமை பறிக்கிறத பற்றியே உனக்கு கவலை இல்லை. சிபிஎம் கூட்டாக்கா அது கூட்டணி பிஜேபியை வீழ்த்துகிற நோக்கமும் இல்லை. அப்போ பிஜேபியை வீழ்த்தும் நோக்கமே இவர்களுக்கு இல்லை அப்படின்றதான் இப்போ நான் சொல்கிறது. பொதுவாக இந்த பிரச்சனையை பற்றி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் போயிட்டால் திமுக ஜெயிக்குமா ஜெயிக்காதா? எனக்கு அது கவலை இல்லைன்ற நான். என்னுடைய கவலை அது இல்லை. என்னுடைய கவலை இது சேர்ந்துருக்கிறதே எதுக்காக அப்படின்னா, இந்த பொது நோக்கத்துக்காக தான் சேர்ந்துருக்கிறோம். இப்போது எனக்கு ஆட்சியில் பங்கு கொடு, இல்லை சீட்டை கூட கொடு, இல்லைன்னா நான் போயிடுவேன், அங்கே போவேன், இங்கே போவேன்றாங்க இல்லையா? அப்படி சொல்வது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு காங்கிரஸ் துரோகம் செய்கிறது, திமுக கூட்டணிக்கு துரோகம் செய்கிறது இல்லை. இப்போ திமுக கூட்டணியில் அவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதே நேரத்தில் விஜய்கிட்ட போய் ராகுல் காந்தி கூப்பிட்டு பேசினாரா? கரூர் அது ஒரு ஒரு துக்கம் விசாரிக்கிறது கேட்டார். ஜனநாயகனுக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கரூருக்கு நீங்கள் துக்கம் விசாரிச்சிங்க. நீங்கள் துக்கம் விசாரித்த விஜய் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கரூர் படுகொலையை நடத்தியதே திமுக தான் சொல்கிறாரு. திமுக கூட்டணியில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் முட்டாள்தனமாக உளராத, நீ பண்ணுற வேலையை பண்ணிட்டு அவங்க மேலே ஏன் சொல்கிறேன்னு கேட்கணுமா வேண்டாமா? நியாயமா? கூட்டணி கட்சியாக கேட்கணும். தீய சக்தின்றாரு, கேட்கணுமா வேணாமா? நான் பிஜேபியை பற்றி பேச மாட்டேன், திமுகவை தான் திட்டுவேன்றாரு, கேட்கணுமா வேணாமா? இப்போ நீங்கள் ஜனநாயகனுக்கு வரைக்கும் குரல் கொடுப்பீங்க, நீங்கள் இது எதையும் கேட்க மாட்டீங்க. அதே நேரத்தில் விஜயோட போனாக்கா அங்கே கூட்டம் இருக்குது, இருக்குன்னே வச்சுக்குவோம். அவர் சொல்கிறார் 32%ன்றார் நேற்று, அது சொல்லிக்க வேண்டியதான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பிஜேபி எதிர்த்து நான் பேச மாட்டேன்னு மேடைக்கு மேடை சத்தியம் பண்ணுறாரு. இல்லை சார், அவர் என்ன சொல்கிறார், சட்டமன்ற தேர்தலில் நம்ம இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கவங்களை ஃபோக்கஸ், சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி நிற்கிதா நிற்கலையா? அவங்களுடைய கூட்டணியும் தான் நிற்கிறாங்க. சரி, அவனுக்கு போடாதீங்க, அவன் ஒரு மதவெறி சக்தி, எங்களுடைய கொள்கை எதிரி, திமுகவை முறியடிக்க எங்களுக்கு போடுங்க அப்படின்னா அது சொல்லலாம்ல? சொல்லாமல் கூடாதா? அண்ணா திமுக ஊழல் சக்தின்னு பேசுனாரா இல்லையா? எதுக்கு பேசுனீங்க? முதல்ல பேசவே மாட்டேன்னாங்க, அப்புறம் அதிமுக வரமாட்டான்னு தெரிஞ்ச பிறகு ஊழல் சக்தின்னாங்க.
அப்புறமா ஜெயலலிதா படத்தை கையில் வச்சுக்கிட்டாங்க, எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிட்டாங்க, கலைஞரும் எனக்கு முன்மாதிரின்னாங்க. இது எவ்வளோ காமெடி எவ்வளோ பண்ணாங்க. ஆனால் பிஜேபியை பற்றி மட்டும் நான் பேசவே மாட்டேன். இதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஜனநாயகன் பிரச்சனையோ இல்லைன்னா கரூர் சிபிஐ வழக்கு காரணமாகவோ பயந்துக்கிட்டு விஜய் பேசாமல் இருக்காருன்றது இல்லை. விஜய் தான் பிஜேபியோடைய உண்மையான பி டீம். அவர் தான். சீமான்லாம் சி டீம் இல்லை டி டீமு அதில் போயிடுறாரு. பி கிடையாது அவர். பி வந்து இவர் தான். அந்த கூட்டத்துக்கு எந்த கொள்கையும் கிடையாது. நாளைக்கு மோடி வாழ்கன்னாலும் அதுக்கும் விசில் அடிப்பாங்க கீழே இருந்து. அதுக்கு தான் விசில் கொடுத்துருக்குறாங்க. எதுனாலும் ஊதுன்றதுக்கு தான் விசில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அப்படி விஜய் இருக்கும்போது பிஜேபி எதிர்க்க மாட்டேன். ஒரு பிஜேபி எதிர்ப்பில் இந்தியாவிலேயே முன்மாதிரியாக இருக்கிற திமுகவை விட்டுட்டு எனக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கல, சீட்டு கூட கொடுக்கல, அதனால் நான் விஜயோட போகிறேன். சரி, விஜய் பிஜேபி எதிர்க்கிறாரா? பேசவே மாட்டேன்றார் அவர். ஆனால் அவரோட நான் சேர்றேன் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸின் நோக்கம் என்ன? இதான் என்னுடைய கேள்வி. இப்போ திமுக ஜெயிக்கும் ஜெயிக்காது இந்த கூட்டணி இந்த பர்சன்டேஜ் கணக்கு போட்டு பேசுகிறதுக்கெல்லாம் நான் வரல. இப்போ காங்கிரஸ்ஸு இந்த பேசுகிறவங்க ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் பிஜேபியின் ஏஜென்ட்டுகள். ஒரு வேடிக்கை கேட்குறேன், நான் சும்மா சொல்லலை. பிரவீன் சக்கரவர்த்தி ட்வீட்டை குருமூர்த்தி ரீட்வீட் பண்ணியிருக்காரு. சரிதானா? நிர்மலா சீதாராமன் என்ன பேசுகிறாங்களோ அதை தான் விஜய் பேசுகிறாரு. கூட்டணி இருக்குதா அப்படின்னு கார்கேட்டை கேட்குறாங்க. கூட்டணி இருக்குதான்றது தான் இவர் சேலத்தில் கேட்குறாரு. அப்போ இதெல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்குது. இல்லை, அது எதேச்சியான பேச்சுக்கள்னு எடுத்துக்க முடியாதா? எதேச்சியாக பேசுனதாக இருக்கலாம், ஆனால் ஒரே மாதிரி இருக்குது. ஒரே மாதிரி இருக்குது, வேறு மாதிரி இல்லையே. அதனால் இவர்கள் யாருக்கும் பிஜேபியை எதிர்க்கின்ற நோக்கம் இல்லை. இது ராகுல் காந்திக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் யாரும் ஏமாளி கூட வந்து நம்ப மாட்டான். இல்லை, தெரியும்னா ஒரு எதுவும் பேசலையா? இல்லை இதுக்கு எதிர்ப்பாக இல்லை, இப்படி சொல்லி பாருங்கள். இந்த 3-4 பேர் தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இப்போ ப. சிதம்பரமோ செல்வ பெருந்தகையோ மற்ற யாருக்கும் இது வந்து பீட்டர் அல்ஃபோன்ஸோ இவங்க யாருக்கும் இது பிடிக்கலை. கோபண்ணாலாம் கடுமையாக கண்டித்து பேசியிருக்காரு இதை. சரி, இப்போது இங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் பெரும்பான்மையான யாருக்குமே பிடிக்காத போது இந்த 3 பேர் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, இவங்களை எதிர்த்து இவங்க ஏன் பேச மாட்டேன்றாங்க? அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கட்சியில் அப்படி ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது, காங்கிரஸினுடைய இருக்கு. இவங்க ஏன் கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்த மாட்டேன்றாங்க? வாயமூடு, சீனியர் இல்லையா ப. சிதம்பரம், சொல்லாமல் கூடாதா? யார் நீ? நீ வந்து வியூக வகுப்பாளராக உனக்கு தமிழ்நாட்டு அரசியலை பற்றி என்ன பேச்சு? வாயமூடு. இது சட்டமன்ற தேர்தல். எம்பி இவங்க ஜோதிமணிக்கும் மாணிக்கந்தாவூருக்கும் இதை பற்றி என்ன பேச்சு? அதை நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு இவங்க ஏன் சொல்ல மாட்டேன்றாங்கன்னா, இதுக்கு ராகுலின் ஆட்சி இருக்கிறது என்ற ஐயத்தின் காரணமாக என்ற கருத்தின் காரணமாக தான் இதை நம்ம பேச வேணாம்னு நினைக்கிறாங்க. அதனால் இவர்களுக்கு உண்மையிலேயே பிஜேபி எதிர்ப்பில் அக்கறை இருக்குது அப்படின்னு சொன்னால் எதிர்த்து பேசணும். இந்த மாதிரி 1996 ஜெயலலிதாவோட கூட்டணி போகிறேன் அப்படின்னு அப்போ நரசிம்மராவ் முடிவெடுத்ததுனால தான் கட்சி உடைஞ்சு தமாக வந்துச்சு. இப்படி தான் ஆந்திராவில் உடைஞ்சது, இப்படி தான் பெங்காலில் போச்சு, இப்படி தான் எல்லா ஊர்லேயும் போச்சு. அந்த வேலையை 2வது முறை தமிழ்நாட்டிலையும் நடத்தணும். பிஜேபி வந்து காங்கிரஸ் முக்து பாரத் அவன் செய்கிறானா இல்லையா, இவங்களே பண்ணுவாங்க அந்த வேலையை. காங்கிரஸ் இல்லாத இந்தியான்ற ஒரு ஆமாம், தமிழ்நாடை வந்து உருவாக்கிடுவாங்க. என்னுடைய கருத்தும் கூட என்னன்னு கேட்டால், திமுக அவங்களாம் வெளியே அனுப்ப மாட்டாங்க. எப்பொழுதும் போகிறதுனா நீயே போன்னு தான் சொல்லுவாங்க. இந்த 22ஆம் பேச்சுவார்த்தை நடக்குதான். இந்த பேச்சுவார்த்தையே இவங்க 60 நாள் முன்னாலே எதுக்கு தெரியுமா குழு போட்டாங்க? எனக்கு இப்போ சந்தேகம் வருது. ஏன் குழு போட்டாங்கன்னா, குழு போடுங்க பேச்சுவார்த்தை, குழு போடுங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 50 சீட்டு கொடுன்னு கேட்டிருப்பாங்க. ஆட்சியில் பங்கு இல்லை, அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு திமுகவில் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ நாங்கள் வந்து தாவேக்காவோட போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் 60 நாள் முன்னாலே குழு போட்டாங்க அவங்க. இல்லை, தாவேக்கா வந்து அவங்க ஒரு லெவரேஜ் கொடுக்கறதுக்கு ஒரு டிகாயாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்ற கருத்து பரவலாக இருக்குது சார். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்போது திரு ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாரு, ஆற தழுவுறாங்க. பீகாரில் எலெக்ஷன் நடக்கும்போது இங்கேருந்து தான் கூட்டு போகிறார் அவர். இப்படி இருக்கக்கூடியவர் வந்து இதை அனலைஸ் பண்ண மாட்டாரா? நமக்கு சட்டமன்றமாக இருக்கட்டும் இல்லை நாடாளுமன்றமாக இருக்கட்டும் ஸ்ட்ராங்காக இந்த கூட்டணி தான் இருக்குன்னு. இந்த 2 பிரச்சனை இருக்குது. இல்லை, தாவேக்காவோட போகலை, ஒரு பேரத்தை வந்து பேசுகிறதுக்காக 10 கேட்டால் தான் 2வது கிடைக்கும் அப்படின்றதுக்காக பேசுகிறாங்க. திமுக விட்டெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படுது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, விசிகாவுக்கு கூடுதல் சீட்டு வேணுன்ற விருப்பம் இருக்குதா இல்லையா? அதுக்கு அவர்கள் தகுதியானவர்களா இல்லையா? 2 டிஜிட் இரட்டை இலக்கத்தில் கேட்போன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுக்கு தகுதியானவர்களா இல்லையா? ஏன் தகுதியானவர்கள் நான் சொல்கிறேன்னா, வேலை செய்கிறாங்க.
திமுக கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு திமுக ஆட்சியில் நடக்கும் தவறுகளை பற்றி சிபிஐ சிபிஎம்மும் விசிகாவும் தான் கண்டிச்சிருக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க. அதை முதல்வரும் பரிசீலனை பண்ணி இது பண்ணியிருக்காரு. காங்கிரஸ் அது மாதிரி ஏதாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்போ இவங்களுக்கு அதை கேட்பதற்கான ஒரு தகுதி இருக்குது. ஒருவேளை கூட்டணி ஆட்சி அப்படின்னா அதில் பங்கு பெறுவதற்கான தகுதி இவங்களுக்கு இருக்கே தவிர காங்கிரஸுக்கு கிடையாது. ஏன்னா மாநில சுயாட்சி என்ற கொள்கைக்கு நேர் எதிரானது காங்கிரஸ் கட்சி. திராவிட இயக்கத்தினுடைய எல்லா கொள்கைகளுக்கும் காங்கிரஸுக்கும் சம்மந்தம் கிடையாது. பிஜேபியை எதுக்கணுமேன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் சேர்ந்துருக்கிறோம். வேறு ஒன்றும் இவங்களோட சேர்றதுக்கு எந்த அடிப்படையும் கிடையாது. அப்போது இந்த மாதிரிலாம் வெளியே பேசுனாக்கா இந்தியா கூட்டணியை பற்றி, திமுக கூட்டணியை பற்றி மக்கள் நம்பிக்கை போயிடுமா போகாதா? அந்த கருத்து அதை பற்றி யோசிக்கணுமா வேண்டாமா? அதை பற்றி யோசனை இல்லாமல் நான் கேட்பேன் அப்படின்னா அது ராகுல் காந்தியாக இருந்தால் என்ன, எந்த காந்தியாக இருந்தால் என்ன, மகாத்மா காந்தியாக தான் இருக்கட்டுமே. இந்த வேலையை செஞ்சாக்கா அவர்கள் பிஜேபிக்கு உதவுகிறார்கள் என்பது தான் அதுக்கு பொருள். அதனால் சமப்பண்ணால் என்னுடைய கருத்து, இவங்க பண்ணக்கூடிய குட்டிகளாட்டா அதனால் திமுகவுக்கு ஏற்படும் பாதிப்புன்னு இதை நம்ம பார்க்கக்கூடாது. மாறாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வரலாறு முழுவதும் துரோகம் செய்திருக்கக்கூடிய காங்கிரஸ் மீண்டும் ஒரு முறை துரோகம் செய்கிறது. வரலாறு முழுக்க அவங்க அதுதான் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. இப்போ இவ்வளோ குரூசியலான டைம்லையும் அவங்க எல்லா இடத்துலையும் அடி வாங்கி கந்தலாக இருக்கிற நேரத்துலையும் இங்கேயும் அந்த வேலையை செய்கிறாங்க. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்யணும்னா, சரி போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டாக்கா காங்கிரஸ் இல்லாத சட்டமன்றத்தை ஒரு வாட்டியாவது கண்ணால் பார்க்கலான்னு நினைக்கிறேன் நான். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.